பரவாயில்லையேப்பா, நம்ம நினைச்ச மாதிரியே நியூசிலாந்தை கம்மியான ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிட்டோமே. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பவுலிங் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற ஃபைனல் மேட்ச்ல நம்ம வழக்கம் போல இந்த மேட்ச்லயே டாஸ்ல தோத்துட்டோங்க. நியூசிலாந்து தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, வில்லியங்கும் ரச்சின் ரவீந்திராவும் நல்லா தாங்க ஆரம்பிச்சாங்க. வில்லியங் கூட ஒரு பொறுமையான ஆட்டத்தை தாங்க விளையாண்டாரு. ஆனால் ரச்சின் ரவீந்திரா நான் T20 மோட்ல விளையாடுவேன் அப்படின்னு மனுஷன் நின்று பட்டையை கிளப்பிட்டு இருந்தாருங்க. அதுலேயே அவருக்கு தகுந்தாப்புல அவருக்கு இன்னைக்கு நல்ல லக்கு. சமி ஒரு தடவை ரச்சின் ரவீந்திராவோட கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு, ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா நமக்கு விக்கெட் எடுக்க வாய்ப்பே கிடைக்காதா அப்படின்னு தாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தாங்க வந்தார் வருண் சக்கரவர்த்தி. நான் வில்லியங்க தூக்குவேன் அப்படின்னு வில்லியங்கோட விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் எடுக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது குல்தீப் யாதவ் வந்த மனுஷன் நான் ஃபர்ஸ்ட் பால்லே தூக்குறேன் பாருங்க அப்படின்னு ரச்சின் ரவீந்திராவோட ஸ்டம்பை தெறக்கி விட்டாருங்க. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் நான் இந்த விக்கெட்டோடு நிறுத்த மாட்டேன், இம்பார்ட்டன்ட் விக்கெட்டான வில்லியம்சனோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு வில்லியம்சனோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா டாம் லதம் தூக்கிட்டாருங்க. சரி அப்படியே அடுத்தடுத்த விக்கெட்டை எடுக்கலாம்னு நினைக்கும் போது அப்போ தாங்க பிலிப்ஸும் டேரி மிச்சலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஐயோ இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருமே, எப்படியாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணுமே அப்படின்னு தாங்க நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தாங்க வருண் சக்கரவர்த்தி வந்தார். எப்பா பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுலாம் எனக்கு கைவந்த கலை, நான் எப்படி இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு மனுஷன் பிலிப்ஸோட ஸ்டம்பை தெருக்கி விட்டாருங்க. அதுக்கப்புறம் டேரி மிச்சல் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இவரும் மைக்கேல் பிராஸ்வெலும் நல்லா தாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுலேயும் டேரி மிச்சல் ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு. எங்கே இவர் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டுருவாரோ அப்படின்னு தாங்க பயந்துட்டு இருந்தோம். அப்போ தாங்க சமி என்ன ஏன் ஆளுக்கு விக்கெட் எடுக்கிறீங்க, நீங்களாம் விக்கெட் எடுக்கும்போது நான் விக்கெட் எடுக்காமல் இருந்தால் என்ன மரியாதை, நான் தூக்குறேன் டேரி மிச்சல் அப்படின்னு டேரி மிச்சலோட விக்கெட்டை அவர் பங்குக்கு அவர் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் பிராஸ்வெல் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க. இதனால நியூசிலாந்து 50 ஓவர் முடிவில் 251 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு நியூசிலாந்து ஆரம்பித்த ஸ்பீடுக்கு இந்த ஸ்கோர்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா அவங்க எப்படி இன்னைக்கு 300 ரன்னுக்கு மேலே எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பவுலிங்கில் மாஸ் காட்டி ரொம்ப அழகாக ரன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸ்டார்டிங்லேருந்து விக்கெட்டை விட்டு கொடுக்காம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு ஓவருக்கு 5 ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலே போதும், ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிவிட்டு கப்பை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா போன மேட்ச்சில் நம்ம நியூசிலாந்து கூட விளையாடும் போது மேட் ஹென்ரி ஒரு டேஞ்சரஸான பவுலராக வந்திருந்தார். இந்தியாவுக்கு எதிராக 5 விக்கெட் எடுத்தார். ஆனால் இன்னைக்கு மேட் ஹென்ரி இல்லை. அதனால் இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்தியா பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேட்டிங்கில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.